சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் வருகை புரிய தொடங்கியிருக்கின்றனர். அதுகுறித்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நுழைவுச் சீட்டு இல்லாதவர்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இல்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கூட்டத்திற்கு நிர்வாகிகள் தற்போது வருகை புரிய தொடங்கியிருக்கிறார்கள். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாவிக நிர்வாகிகள் வருகை புரிய தொடங்கியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும், நுழைவுச் சீட்டு இல்லாதவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அனுமதி இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாவேக நிர்வாகிகள் வருகை புரிய தொடங்கியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் வருகை புரிய தொடங்கியிருக்கின்றனர். இது குறித்த முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் சிந்து. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் அருகாமையில் உள்ள அந்த மைதானத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நண்பகல் 12 மணி முதல் துவங்கி மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு QR கோடு வழங்கிய 1998 நபர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாதவர்கள் யாரும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு வர வேண்டாம் என அக்கட்சியின் தலைமையானது அறிவுறுத்தியுள்ளது. அதில் குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வர வேண்டாம் எனவும் அக்கட்சியின் தலைமை தெரிவித்துள்ளது. அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக இன்று நண்பகல் 12 மணி அளவில் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் துவங்க உள்ள நிலையில் தற்போது அந்த கூட்டம் நடைபெறும் மையத்திற்கு நிர்வாகிகள் சந்திப்பு நடக்கும் இடத்திற்கு தற்போது அந்த நிர்வாகிகள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த பணியில் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகிகள் அதனை ஆய்வு செய்து அதன் பின்னரே நிர்வாகிகளை உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அங்கு நண்பகல் 12 மணி முதல் துவங்கிய மதியம் 3 மணி வரை நடைபெறும் உள்ள நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க மாநில, மாவட்ட நிர்வாகிகள் உரைக்கு பின்னரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்ற உள்ளார். குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வது, தேர்தல் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்வது உள்ளிட்ட பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் குறித்து விஜய் உரையாற்ற உள்ளார். இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவுகளும் வெளியிடப் போவதாக தகவல் கிடைத்துள்ளது. சிந்து, நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.